செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் வந்து தேவைப்படும். இது நான் பழையரும் கடையிலேருந்து தான் நான் வந்து தூக்கிட்டு வந்தது. இது வந்து 300 ரூபாய் சொன்னாங்க டோரை சேர்த்துனால. இது வந்து டோரோட சேர்த்து வாங்க, அப்போனா தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வைக்க முடியும். இன்குபேட்டருக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இது வந்து பாருங்கள் உள்ளக்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ரொம்ப பழசாக உள்ள தூசியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்தாச்சு. இதில் அந்த ட்ரே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் தருவாங்க. இதில் நம்ம ட்ரே வந்து செட் பண்ணி 300 முட்டைக்கு மேலே வந்து வைக்கிற மாதிரி வந்து இதை செட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த கோழி பண்ணை அந்த மாதிரி வைக்கிறவங்க நிறைய வந்து கோழி குஞ்சுகள் வந்து பொறிக்கணும்னு அவங்க நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம தெர்மாஸ்டேட், அதுக்கடுத்து பல்பு இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், அதாவது தெர்மாஸ்டேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது வந்து முக்கியமாக ஒன்று தேவைப்படும். இது வந்து நம்ம குவாலிட்டியாக ஒன்று வந்து வாங்கினது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அடியாகாது. இது வந்து 230 வோல்ட்லேயே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ வந்து மெயின்டைன் ஆகணுமோ அது வரைக்கும் தான் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வந்து ஆஃப் ஆகி விட்டுரும். ஸோ அதுக்கு தான் இதில் வந்து நார்மலாக இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்போட ஒரு முனையை வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறணும். சரி ஓகே, இந்த இது தெர்மாஸ்டேட் தேவை. இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு டிசி ஃபேன் வந்து தேவைப்படும். இது வந்து அந்த ஹீட்டை வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் போக வைக்கிறதுக்காக ஒரு டிசி ஃபேனு. அதுக்கடுத்து வயர்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ வயர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பல்பு ஹோல்டர் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து பல்ப் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பண்ணுறதுக்காக நான் 40 வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து குண்டு பல்பு 60 வாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால் சரி ஓகே, இந்த 2 இது தேவைப்படும். அதுக்கடுத்து இது வந்து ஒன்று தேவைப்படுங்க. இது கெப்பாசிட்டர் வந்து இது வந்து 335J கெப்பாசிட்டர். நீங்கள் வந்து 225J கூட கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 இது வந்து தேவைப்படும். இந்த 2 இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இது வந்து 220 வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து 220K இது வந்து ஒன்று தேவைப்படும். இது எதுக்காக அப்படின்னா பல்ப் வந்து அடிக்கொருக்க வந்து ஆன் ஆஃப் வந்து ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து பல்பை வந்து ஃபீஸ் வந்து உடனே ஆக்காமல் இருக்கிறதுக்காக டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மெதுவாக வந்து ஆஃப் ஆகும். ஸோ அதனால் வந்து பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகாது. ஸோ டப்புன்னு வந்து பல்ப் வந்து போட்டாலே சில நேரம் ஃபியூஸ் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதாது. ஸோ இதை வந்து அந்த மாதிரி வந்து ஆக விடாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு வந்து தரும். இது எதுக்காகனா கோழி குஞ்சுகள் வந்து ஒரு இதுக்கு உயிர் கொடுக்க போகிறோம். நைட்டு வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அது என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது காலையில் கூட ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா கூட வேறு பல்பை மாற்றி விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு பண்ணுறது வந்து அதுக்கு லாங் லைஃப்பை வந்து தரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு அடுத்து வந்து இது எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அடுத்து அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இங்கே வந்து ஒரு ஓட்டை இருக்குது, அது போக இங்கே வந்து ஒரு ஓட்டை இருக்குது. 2 ஓட்டை இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து கனெக்ஷனுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதை வச்சே வந்து நம்ம வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டோரை ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த கனெக்ஷனுக்குரிய அந்த ஓட்டை வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் அதை கணக்கு வச்சே நம்ம வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். அதுபோக வந்து ஒரு ட்ரே வந்து நம்ம எத்தனை நாள் செட் பண்ணிக்கலாம் பாருங்கள். நம்ம வந்து இங்கே ஒரு ட்ரே செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அடுக்கு கீழே நம்ம செட் பண்ணாலே நம்மளால் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து முட்டைகளை வந்து வைக்க முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இருக்கட்டும். இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து வச்சுட்டு அதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். தெர்மாஸ்டேட்டில் வந்து லென்த்தான வயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணலை. இது வந்து பல்ப் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து வரதை தான் இங்கே கனெக்ட் பண்ணணும். இதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போல தான் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அடுத்து வந்து எப்படி வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். கெப்பாசிட்டருமே நம்ம வந்து பல்பில் ஒரு இது வந்து வருதில்ல, ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து போய் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டேன். அதை வந்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்க வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தப்பாக சொல்லிட்டேங்க. அதாவது நம்ம நார்மல் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது வந்து இந்த இதில் நம்ம வந்து டேரெக்டாக 220 வோல்ட் வந்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்து இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து அது கிடையாது. இது டேரெக்டாகவே நம்ம வந்து பல்பில் வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக நம்ம வந்து கொடுத்தாலே போதும். இது வந்து அப்படியே வந்து பல்புக்கு வந்து வர வயரு ஒன்றை
வந்து இதுலேயும் இன்னொன்று வந்து அதுலேயும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் மாதிரி கொடுத்து போட்டு வந்து புகைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்னு பார்க்கும்போது தான் அதுக்கடுத்து இது சைனீஸில் வந்து போட்டுருந்துச்சா, அதனால் எனக்கு தெரியல. அதுக்கடுத்து தான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தேன்னு தான் தெரியுது. இது வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் போகும். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஒன்று வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணாலே வந்து போதும். இதை அவ்வளோதான், நம்மளுக்கு கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுபோக இதில் சென்சார் இருந்தால் இருக்குது. அதை வந்து பாருங்கள், உள்ளக்க வந்து சென்சார் வந்து இந்த இனக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பல்புக்கு ஒரு வயர் வந்து வெளியே வந்து போகும். ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. அதாவது ஃபேன் வந்து காற்று இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இங்கிட்டிருந்து இழுத்து இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொட்டேட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு 12 வோல்ட்டு தான் பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து சென்சார் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கம்பிலேயே வந்து வச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து மேலே வந்து அதாவது இதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன், கொஞ்சம் வந்து அமுங்கி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. இதே மாதிரி வந்து நம்ம எத்தனை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 இதுக்கு மேலே ஒன்று வைக்கலாம், 1 அதுக்கடுத்து ஒன்று வந்து விட்டுறணும். இது வந்து 2, அதுக்கடுத்து ஒன்று விட்டுட்டு 3, அதுக்கடுத்து ஒன்று விட்டுட்டு 4. இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 4 தட்டுக்கிட்ட வைக்கலாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் இருக்குது, எங்கெங்கே எல்லா இடத்துலையும் வந்து வைக்கலாம். அதுபோக கீழேயுமே வந்து அடுக்கி வைக்கலாம். அதுபோக வந்து இங்கே பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அங்கங்கே நம்ம வந்து பிளேட்டில் வந்து தண்ணி வந்து வைக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஈரப்பதம் தேவைப்படும். சரி, ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் வந்து போட்டதுக்கு அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சுவிட்ச் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கு அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு லைட் வந்து உள்ளே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பயங்கர பவராக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவே வந்து அந்த டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான், ஸோ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளக்க வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இதில் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து செட் பண்ணலாம். அதாவது இதில் வந்து பாருங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமுங்கிக்கிட்டே இருக்கணும். அமுங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ கம்மியான டெம்பரேச்சர் நம்மளுக்கு தேவை இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதாவது 33 அது வந்து செட் ஆகணும். இப்போ 34 சம்திங் இருக்கா, இது வந்து 33 செட் பண்ணிவிட்டு விட்டிங்க அப்படின்னா இது வந்து கம்மியான டெம்பரேச்சர். அதாவது 33 கீழே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாது. இப்போ 31.7 இருக்கா, அதை வந்து மெதுவாக கூட்டி 33க்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும். அது வரைக்கும் லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து பாருங்கள், இப்போ வந்து செட் பண்ணிக்கலாம். 38 வந்து வச்சாலே போதும். நான் 38 கரெக்டாக தான் இருக்குது. சப்போஸ் வந்து 40 வைக்கணும்னா நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கோழி முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 வந்து போதும். அதாவது அதிக டெம்பரேச்சர் 38க்கு மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து போகக்கூடாது. 38க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி விட்ரும். ஸோ அதுதான் இப்போ வந்து செட் ஆகிக்கிருச்சிங்க. பாருங்கள், நீங்கள் வந்து 38 கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, 37.5 இல்லைன்னா 37 கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மெதுவாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னா உள்ளக்கு வந்து பல்ப் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், செமையாக வந்திருக்கா. அதுக்கடுத்து நம்ம வந்து இன்னும் ஃபேனை வந்து போட்டு விடலை. ஃபேன் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு இன்குபேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரிட்ஜுனால் வந்து திறந்தனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கதவு வந்து மூடிக்கிறதுங்க. சரி, ஓகே, இதெல்லாம் செட் ஆகிருச்சு. ஃபேனை வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து முட்டைகளை வந்து வைக்கலாம். இப்போ வந்து முட்டைகளை வந்து உள்ளக்க வந்து இன்குபேட்டரில் வந்து வச்சுக்கலாம். முட்டையில் வந்து மார்க் வந்து பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா முட்டையை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து திருப்பி வந்து வைப்போம். அது வந்து எல்லா சைடும் ஹீட் வந்து படுறதுக்காக. ஸோ அதனால் இதில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லா சைடும் வந்து ஹீட் வந்து பட்டுரும். இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி வைக்கிறது மூலமாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பொரிக்கிற திறன் வந்து கூடும். 100% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா முட்டைகளும் வந்து பொரியும். ஸோ அந்த மாதிரி. சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து உள்ளக்க வந்து அடுக்கிக்கலாம். நம்ம வந்து கம்பி தான் வந்து வச்சுருக்கோம், கம்பி ஓலை. ஸோ அதனால் வந்து முட்டை வந்து உருளாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம். சரி, ஓகே, முட்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து அடுக்கிக்கிறேன். எனக்கு ஒரு 10 முட்டை தாங்க கிடச்சிச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ட்ரே வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வந்து அடுக்கி நான் வச்சுக்கிறேன். சரி, ஓகே, எல்லா முட்டைகளையும் வந்து பார்த்து வந்து வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வந்து நம்மளுக்கு வந்து லைட் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கீழே வந்து ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகமாகவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வந்து பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் திருப்பி வைக்கிறோம். கீழேயும் ஒரு பல்பை வச்சு நம்ம வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வைக்கிறது கூட வந்து அவசியம் இருக்காது. சரி, ஓகே, சென்சாரை வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம், முட்டைக்கு பக்கத்தில். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃப் ஆகும். ஃபேனும் வந்து நல்லா ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்துது. சரி, ஓகே, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து தண்ணியை வந்து முக்கியமாக வந்து வைக்கணுங்க. எதுக்காகனா முட்டைக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துலையோ கீழே நல்ல இடம் இருக்குது. ஸோ அதனால் பெரிய பாத்திரத்தில் கூட வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே, நான் ஒரு கப்பில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன்.
வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அடுத்து தெர்மாஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து அதை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்குபேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து அந்த சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து 38 தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ 32.3 இருக்குது. அவுட்டில் வந்து லைட் எரியுது அப்படின்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை நான் அந்த சென்சாரை வந்து பக்கத்தில் வந்து இந்த இதுக்கு மேலே வந்து வச்சிடுறேன். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்கும். நம்ம இதில் வந்து 38 தாண்ட விடாது. 38 தாண்டனையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆயிரும். அது லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள் 37. இப்போ பாருங்கள் அவுட்டில் வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து லைட் ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம மினிமம் டெம்பரேச்சர் வந்து 33 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 33 கீழே வரப்போ வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் வந்து 33 செட் பண்ணலாம், இல்லைன்னா 35 கூட வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 37 அப்படியே மெதுவாக குறையுது. குறைஞ்சி 33 வந்தோடனே பாருங்கள் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள் 33 கீழே வந்து வந்தனே அவுட்டில் லைட் எரியுதா. ஸோ அதனால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளக்க வந்து லைட் வந்து ஆன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வந்து 33 இல்லைன்னா 35 கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அளவை பொறுத்து. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. 21 நாள் வந்து வெயிட் பண்ணலாம். இந்த முட்டைகளில் வந்து எவ்வளோ பொரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா முட்டைகள் கிடச்சிச்சினாலும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு அடுத்து அதுவும் எப்படி வந்து பொரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்குபேட்டர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு குறைஞ்ச செலவுலேயே நம்ம வந்து பண்ணியிருப்போம். 300 முட்டை வரைக்கும் வந்து இதில் அடகாக்க வந்து வச்சுக்கலாங்க. ஃபார்ம் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டைகளை வந்து பாருங்கள் எவ்வளோ அடுக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க வச்சுக்கலாம். எனக்கு 10 முட்டை தாங்க கிடச்சிச்சு. ஸோ அதனால் 10 முட்டையை வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து முட்டைகள் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் வந்து இதோட சேர்த்து வச்சு 21 நாள் கழிச்சு எவ்வளோ குஞ்சுகள் வந்து பொரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து குறைஞ்ச செலவு ஏகப்பட்டதை வந்து வைக்கலாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக உள்ளதை வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். 21 நாள் கழிச்சு எத்தனை குஞ்சுகள்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.